Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டை எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம மேக் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை 2 மெத்தடில் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ அந்த 2 மெத்தடுமே என்னென்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ அந்த 2 மெத்தடில் ஒரு மெத்தடை இப்போ பார்ப்போம். ஸோ நியூ ப்ராஜெக்ட்ன்றது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஸ் செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ எல்லாமே வந்து கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிருந்ததுன்னா ஓகே. அதாவது ஃபோட்டோட ஃபேஸ்லாம் தெரியாமல் இருந்ததுன்னா ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோட ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 செகண்ட் இருக்கும். ஸோ அந்த 1 செகண்ட்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் பண்ணி கரெக்டாக 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே இந்த 1 செகண்ட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கான எஃபெக்டே வந்து எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்துருக்கும். நீங்கள் ஜூம் ஒன்னுன்ற எஃபெக்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட 2 எஃபெக்ட் இருக்கும். 2 எஃபெக்ட் இருக்கும். இதில் நீங்கள் 2வது புள்ளியில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்டுமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்னட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து +100ல வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்டரில் ஷேடோ வந்து பிளாக் கலரில் வரும். ஸோ இதுவே ஒயிட் கலர் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒயிட் கலர் வச்சா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து தெரியாது. அதனால் நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டபுள் டிக் இருக்குது. அந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து அந்த அவுட்டர் ஷேடோ வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மல்டி ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்
மியூசிக்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஸோ அந்த சாங்க உங்களுடைய அலைன் மோஷன் ஆப்ல வந்து விஎன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சாங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து யூஸ்ன்னு குடுத்தேன்னா, இப்ப நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சாங் ஆட் ஆயிடும். ஸோ இதே போலவே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, மல்டி ஃபோட்டோவ வச்சு யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ மேக் பண்றதா இருந்தாலும் மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சாங்க வச்சு அந்த ஷேக் எஃபெக்ட்ல ஆட் பண்ணி எடிட் பண்றதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு அகைன் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, லாஸ்ட்ல பேக்ரவுண்ட் இமேஜை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்க எத்தனை செகண்ட் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சாச்சுரேஷனை ஃபுல்லாகவே வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர்னு இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர்ன்ற வேல்யூ வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து லைட்டாக ப்ளூ கலரில் தெரியும். இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சாச்சுரேஷன் கலர் மட்டுமே டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்கும். அதனால நான் இந்த ப்ளூ கலர் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்திருக்கும். இந்த கீ ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஃபோட்டோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு சென்டரில் வச்சுட்டு அகைன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோவை இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோவ ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா பெருசா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கீ அனிமேஷன் ஆட் பண்ணும்போது, ஃபோட்டோ வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ற மாரி கிடைக்கும். ஸோ அகைன் வந்து இப்ப வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு, இப்ப அகைன் இந்த சைடு வந்து மூவ் பண்ணி ஸோ இதே போலவே நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவ மூவ் பண்ணி வச்சுட்டு, அகைன் இப்ப வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து லைட்டா வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாரி மூவ் பண்ற மாரியான ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்களே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி. இந்த மாரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐகான கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நான் இந்த பிளாக் ஷேடோ இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக் கலர் மட்டும் தான் இருக்கும். அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ லைட்டாக வந்து தெரியும். லைட்டாக தெரியிற மாதிரி இருந்தாலே ஓகே தான். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிட் இல்லைனா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு குயிக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் ஆடியோவை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் see you next video. டாட்டா. பை.